கிடைக்கிற காய்கறிகள்லாம் நம்ம வத்தல் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன செய்ய போறோம்னா எல்லாருக்குமே பிடித்தமானதுன்னு சொல்லலாம் முருங்கைக்காய்ங்க. இந்த முருங்கைக்காய் வந்து சீசன்ல விலை ரொம்ப கம்மியாகவும் கிடைக்கும், அதிகமான முருங்கைக்காய் கிடைக்கும். என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா? அந்த டைம்ல இந்த மாதிரி வத்தல் செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. அதுக்கு முருங்கைக்காய்கள்லாம் நம்ம பறிச்சுட்டு வந்துட்டு நல்லா கழுவிட்டு இதை சின்ன சின்ன பீசஸா நம்ம கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அது கூட பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் 100 கிராம் சேர்த்துக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது கூட சாம்பார் பொடி வந்து 3 டேபிள் ஸ்பூன் 4 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு தான் வேக வைக்கணும். தண்ணி ஊத்தி வேக வைக்க கூடாது. தண்ணி தெளிச்சு நம்ம அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் திரும்ப நல்லா குலுக்கி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 4 டைம் 5 டைம் குலுக்கி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக வைக்கணுங்க. அந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வந்துட்டு ஒரு மொட்டை மாடியில ஒரு காட்டன் கிளாத் விரிச்சிட்டு அதுல நம்ம போட்டுட்டு காய விட்டுறணும். இந்த முருங்கைக்காய் அப்படிங்கறதுனால ஒரு 3 நாள் 4 நாள் கூட காயுங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த முருங்கைக்காயை நம்ம வந்துட்டு புளிக்குழம்பாவும் செய்யலாம் அல்லது சாம்பார்லயும் நம்ம சேர்த்துக்கலாங்க. எப்படி நம்ம வத்தலை வந்து சாம்பார்ல சேர்த்துறதுன்னா கொஞ்சமா சுடுதண்ணி வச்சு அதுல இந்த முருங்கைக்காயை போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டு நம்ம சாம்பார் தாளிச்சு எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம முருங்கைக்காய் கிடைக்காத டைம்ல கூட இந்த முருங்கைக்காய் வச்சு சாம்பார் வைக்க முடியும்னா இந்த மாதிரி வத்தலை நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. இதோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க.